ஆதலால் இங்கு உன்னோடு இருந்து உனக்கு ஆக வேண்டிய குற்றேவல்களை செய்ய விரும்புகிறேன், அனுமதிக்க வேணும் என்றார். இன்னொன்னு சொல்றான், ராமா, நான் உண்மையாகவே உன்னிடத்தில் அன்புடையவன் என்று என்னை நீ கருதி விட்டாயா? ராமா, நான் அன்புடையவன் போல் நடிக்கின்றேன், நான் நிஜமான அன்பன் அல்லன்னா. எப்படிடா சொல்றேன்னா, இங்கனம் உன்னை பார்த்த கண்ணை பிடுங்கி எரிந்திருப்பேன், ஆனால் நான் உண்மையான அன்பனாக இருந்திருப்பேன். ஆனால் உண்மை இந்த தவசி கோலத்தில் கண்டும் கூட ஈர்கிலா கல்வனேன் யான். கண்ணை எடுக்கவில்லையேன் வருந்தினா கங்கை கரை வேடன். காலத்தி வேடன் ஒருவன் இருந்தான், காட்டிலே வேட்டையாட போனான். எல்கேஜியில கூட நுழைஞ்சதில்லை, மொரடம் வெறும் வேடம். அங்கு சிவபெருமானை தனித்திருக்க கண்டான். ஐயோ, தேவர் இப்படி எந்த விதமான துணையும் இன்றி இருக்கின்றாரே, இவருக்கு யார் உணவளிப்பார், இவருக்கு யார் நீராட்டம் செய்து வைப்பார் என்றெல்லாம் மனத்தில் கருதியவனாக அப்பொழுதே ஒரு பன்றியை கொன்று அதனுடைய இறைச்சியை சுட்டு அது பக்குவமாகி இருக்கிறதா என்று தன் நாவில் சுவைத்து பார்த்து குடுமித்தேவருக்கு இடுகிறான் காலத்தி வேடனான கண்ணப்பன். அப்படி அந்த வேட்டுவன் எச்சிலை அமிழ்தினும் நன்று என்று சிவபெருமான் ஏற்றுக்கொண்டதாக அந்த திருக்கண்ணப்பர் மரம் பேசுகிறது. அடியார் நாக்கில் பட்ட நீர் தேவாமுதத்திலும் சீறியது என்று இறைவனுடைய திருவுள்ளம். அவர் என்ன பண்ணினார்? சிவபெருமானுக்காக தன்னுடைய கண்ணையே அம்பினால் இடந்து அப்பினார். அம்பினால் இடந்தார் அல்லது அன்பினால் இடந்தார். கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின். அவன் சைவனா இருந்தா என்ன, வைஷ்ணவனா இருந்தா, இந்த பக்திய பாருங்க. இப்படி பூசிக்கிறானா, இப்படி காலையில இருந்தா இப்படித்தான் நிக்கணும், ராத்திரி ஆனா இப்படித்தான் படுத்துக்கணும். எப்படி இருந்தா, எப்ப பார்த்தாலும் படுத்துட்டு இருந்தாலும் சோம்பேறி, எப்ப பார்த்தாலும் உலாவிட்டு இருந்தாலும் வியாதி. அதனால இப்படியும் இட்டுக்கோங்க, இப்படியும் இட்டுக்கோங்க. இதுல தகராறு பண்ணிட்டு இருக்க வேண்டாம். வெத்திக்கே இட்டுக்க மாட்டேங்கிறான். இதுல ஏதாவது இட்டுண்டான்னா சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி இடாதே அப்படி இடாதே. ஆதிசங்கர பகவத் பாதாள் நாயன்மார்கள் ரெண்டே பேரைத்தான் சொல்றார். ஒருத்தர் 3 வயதிலே உமையம்மையால் பால் கொடுக்கப்பட்டு எடுத்த எடுப்பிலேயே உமையம்மையையும் சிவபெருமானையும் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூஜி என் உள்ளங்கவர் கல்வன் ஏழுடைய மலராள் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீருடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றே காட்டின ஞான சம்பந்த பெருந்தகை. அது அவருக்கு ஈடா ஆதிசங்கரர் யாரை எடுத்திருக்கார் தெரியுமா? கண்ணப்பனை தான் எடுத்திருக்கார். மார்காவர்த்தித பாதுகா பசுபதேகே அங்கஸ்ய குர்ச்சாயதே என்று அற்புதமாக பேசுகின்றார். கண்ணப்பருடைய சரித்திரம் சொல்வதற்கு அழைப்பீர்கள், அப்பொழுது யாம் மேலே சொல்லுவோமாக. அதனால் ஐயனே, இன்று இரவு தேவரீரோடு அடியேன் தங்க அனுமதிக்க வேண்டும்னு சொன்ன உடனே ரொம்ப அருமையான பாட்டு. கோதைவில் குறிசிலன்னான் கூறிய கொள்கை காட்டான் சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலனாகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனி அண்ணண்டா இருத்தி இன்றியம்மோடு என்றான். ஸ்ரீராமன் என்ன பண்றான்? இப்படி குகப்பெருமான் சொன்ன உடனே சீதையை நோக்கி
தம்பி திருமுகம் நோக்கி இவள் மனைவி ஆதலால் அன்பினள், நீ தம்பி ஆதலால் அன்பினன். இவன் எந்த உறவும் இல்லை, இவன் அன்புக்கு உங்கள் அன்பு ஈடாகுமா? அழ்வார் ரொம்ப அழகா சொன்னார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாலை மான்மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை. தோழன் நீ எனக்கெங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ராமா அண்ட் குஹா? அத சொல்றான். ஏழை குஹ பெருமான் ஏழை. ஏழை என்ற சொல் யாரை சொல்வதுன்னா பணம் இல்லாதவனை அல்ல, அறிவு இல்லாதவனைத்தான் அந்த காலத்தில் ஏழை என்று கூறுவது வழக்காக இருந்தது. இப்ப அறிவு தேவையில்லை. யஸ்யாஸ்தி வித்தம் ச நரகுலீனஹ ச பண்டிதஹ ச ஸ்ருதவான் குணஜ்ஞஹ சயேவ வக்தா ச ச தர்ஷனீயஹ சர்வே குணா காஞ்சனமாஸ்ரயந்தே. காசா லேசான்னா காசா காசாலே காசாலே சா. புரியுறதா? பதத்தை பிரிச்சுட்டாலே போறோம். ஏழை குகப்பெருமான் அறிவிலி, எம்பெருமான் வசிஷ்ட சிஷ்யன். ரெண்டு பேருக்கு சேர்த்து உண்டான்னு பார்த்துங்க. ஏதலன் ஏதலன்னா பகைவன் அர்த்தம். இந்த வேடர்களுடைய இனத்தில் என்ன வழக்கம் என்றால், பசி வந்தால் பெற்ற தாயிடம் போய் அம்மா பசிக்கிறது சோறிடு என்றுதானே நாம் கேட்போம். ஆனால் வேட்டுவர்கள் வில்லிலே அம்பை பொருத்தி தாயே சோறிடுகிறாயா அம்பை எய்யட்டுமா என்று தாயையே கேட்கிற ஜாதியா. ராமனாரு இன்று போய் போர்க்கு நாளை வா என்று சத்ருவான ராவணனிடமும் கூட இரக்கம் காட்டுகிற பிறவி. கீழ்மகன் காட்டு வேடன், அவன் நாட்டு வேந்தன். அப்படி இருந்தும் கூட தன் கன்றை நினைத்த உடனே தாய் பசுவுக்கு எப்படி பால் தன்னை அறியாமல் சுரக்குமோ அந்த மாதிரி குகப்பெருமானிடத்திலே பெருமானுக்கு அன்பு சுரந்தது. உடனே சீதா பிராட்டியை கூப்பிட்டான். குகப்பெருமானே, இது ஆறுன்னு தெரியுமா உனக்கு? உன் தோழியும். லட்சுமணனை கூப்பிட்டான். இது ஆறுன்னு தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? தசரதனுடைய மூணாவது புள்ள, மூத்த புள்ளைக்கு தம்பி. இல்ல குகனே, இவன் தசரதனுடைய புத்திரன் என்பதால் என் தம்பி ஆகல்ல. குகனே, இவன் உன் தம்பி, அதனால் இவனை என் தம்பியாக ஏற்கிறேன். உம்பி எம்பி என்றொழிந்திலை. இது ஆழ்வார் காட்டினார். கம்பன் இன்னும் அழகா ஒண்ணு காட்டினான். என்ன காட்டினா? யாதினும் இனிய நண்ப. அன்னைக்கு சொன்னா தீயவை யாவையினும் சிறந்த தீயாள்னா, இங்கு யாதினும் இனிய நண்ப. உலகத்துல இனிய பொருள்கள் எவ்வளவு உண்டோ அத்தனை பொருள்களிலும் உயர்ந்து நிற்கிற இனிமையை உடையவன். தண்டகாரண்யத்தில் பிரவேசம் பண்றாள். அப்போ ஸ்ரீராமன் சீதா விராட்டியிட்ட சொல்றான், சீதே, அடைக்கலம் என்று வந்தவர்களை எது நேரிட்டாலும் கைவிட மாட்டேன். இது என்னுடைய உறுதியான பிரதிஜை. அப்படிப்பட்ட செயலிலே சாதாரணமான என் உயிர் போவதாக இருந்தாலும் அல்லது என் உயிரை விட சிறந்தவளான உன்னையே கைவிடுவதாக ஆனாலும், உன்னையும் விட உயர்ந்த
இலக்குவனையே விடுவதாக இருந்தாலும் விடுவேனே தவிர புகழ் கேட்டு வந்தவர்களை கைவிடேன். அப்போ இனியது தன் உயிர், தன் உயிரினும் இனியது பிராட்டி, பிராட்டியிலும் இனியவன் இளைய பெருமாள், அந்த மூவரிலும் இனியவன் எனக்கு. யாதினும் இனியன் என்ப குகன் அன்று அங்கே தங்கி இருக்க தான் சம்மதம் பெற்றதற்கு அகமிக மகிழ்கிறான். இரவிலே சீதா பிராட்டியும் ஸ்ரீராமனும் இங்குதி மரத்தின் அடியிலே உறங்குகின்றார்கள். இலக்குவன் வில்லை ஏந்தி காவலாக நிற்கிறான். ரொம்ப அழகா சொல்லுவான் கம்பன் இது. அல்ல யாண்டமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லையுன்றிய கையினோடும் வைதுயிர் போடும் வீரன். நன்னா கவனிங்க, பெருமாள் படுத்துட்டு இருக்கார். இந்த பெருமாள் திருமேனிய வர்ணிக்கிறான். அழகன், மேனி அழகன், அமைந்த மேனி அழகன், ஆண்டு அமைந்த மேனி அழகன், அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன் என்று சக்கரவர்த்தி திருமகனுடைய அழகுக்கு பஞ்சபதம் இடுகிறான். எத்தனை பதம்? பஞ்சபதம். பக்கத்துல அந்த ராமனை விட பேரழகியான சீத்தை படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கிடையாது, அவளும் துஞ்சான். ராமன் அழகுக்கு பஞ்சபதமிட்ட கம்பனுக்கு சீதை அழகு விஷயத்திலே பத பஞ்சமா? இங்கு பஞ்சபதம், அங்கு பத பஞ்சம் உயர்ந்து விட்டதா என்றால் கம்பன் தமிழன். தமிழ்நாடு ஒன்றுதான் பெண்களை போல் ஆண்மகனும் கற்போடு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற இனம் தமிழினம் ஒன்றுதான். அந்த தமிழர்களோடு கலந்து விட்டபடினாலே நாங்களும் அதில் சேர்ந்தவர்கள் தான். எங்களை தனியா இப்ப ஆரிய பாஷையா நாங்க பேசிட்டு இருக்கோம். திராவிட பாஷை, அந்த திராவிட பாஷையிலையும் கொஞ்சம் தமிழ். சும்மா சங்ககால இலக்கியங்கள் போல அந்த தமிழ்ல பாடினோம்னா ஒண்ணுமே புரியாது. கல்லாடம் படிச்சேன்னா பல்லாடி போகும். ஆனா இது இனிமையா இருக்கு, கவனிக்கும். தமிழன் ஆண்மகனும் கற்புடன் இருக்க வேண்டும் என்று கருதினான். தமிழனுக்கு எது கற்பு அப்படின்னா, மாற்றானும் அவன் மனைவியும் ஏகாந்தமாக உறங்குகின்ற பொழுது அவர்களிலே ஆண்மகனை கண்டாலும் காணலாம். அடுத்தவன் மனைவியை உறங்கும் பொழுது அவள் அழகை தன்னுடைய நெஞ்சில் நினைத்து எழுதுவது ஆண்மகன் கற்புக்கு இழுக்கு என்று கம்பன் விட்டு விட்டான். அதனால்தான் என்ன பண்ண, ஒரு பெண்ணின் அழகை இன்னொரு பெண்ணின் வாயால் சொன்னால் கோளாறு கிடையாது. கோளாறு கிடையாது, சிறப்பு. இன்னொரு பெண்ணு அழகுன்னு ஒரு பொண்ணு ஒத்துப்படா. இவன் மங்கி பிராண்டு தான் இருந்தா கூட அவ அழகா இருந்தாலும் அவன் கண்டுபிட்டாய். இந்த பொம்மநாட்டிகளுக்கு இருக்கிற சந்தேகம் இருக்கு, லோகத்துல வாழவே முடியாது. இவன் தெய்வமேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஊடல், மனைவியோட ஊடல். இந்த ஊடல்ல என்ன பண்ணா, இந்த வலது காலால இவன் மார்புல உதைக்க வந்தா இவன் காலை பிடிச்சுட்டான். உடனே காலை பிடிச்சுட்டானோ உடனே இறங்க வேண்டியதானே. உடனே என்னடி எங்களை எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்க மார்ல நான் அடிச்ச வந்தேன், அங்க ஆரோத்தி இருக்கா, அவன் மேல என் கால் பட்டு தானே தடுத்தேன். இந்த சனியன்களை வச்சு வாழறதுக்கு பிரம்மச்சாரியாவே இருந்து சாகலாம். புரியுறத? லோகத்துல உமக்கு இதெல்லாம் எப்படி? நான் கிரகஸ்தைய 40 வருஷமா இல்லறத்தானாக இருந்து கொண்டிருக்கிறேன். இல்ல அறத்தானாக, அறம் இல்லாதவனாக. அது எப்படியோ சொல்லிட்டான். ஆக அல்ல யாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இலக்குவன் விழி சோராமல் வில்லேந்திய கையனாக எம்பெருமானுடைய திருமேனியையே பார்த்து கொண்டு காவல் நிற்கிறான். குகப்பெருமான் என்ன பண்ணா, தும்பியின் குழாத்தில் சுற்றும் சுற்றத்தன். கம்பனுக்கு என்ன வேணா பிள்ளையா, இந்த சரீரம் 1000 தடவை கொடுக்கப்பட்டா அவனுக்கு காலுக்கு செருப்பா தச்சு போட சரீரத்தை கொடுப்பையா நான்.
என்னையா தமிழ்? தும்பியின் குழாத்தில் சுற்றும் சுற்றத்தன் தொடுத்த வில்லன் வெம்பி வெந்து அழியா நின்ற நெஞ்சினன் விழித்த கண்ணன் தம்பி நின்றானை நோக்கி தலைமகன் தனிமை நோக்கி அம்பியின் தலைவன் கண்ணீர் அருவிசோர் குன்றி நின்றான். என்ன பண்றான்? இளைய பெருமாள் ஸ்ரீராமனையே பார்த்துட்டு இருக்காரா? இந்த இளவனுக்கு இப்படி விழித்திருக்கும் நிலை நேரிட்டதே என்று இலக்குவனுக்காக அழுகிறான். எம்பெருமான் தரையில் சாய்ந்து கிடக்கிறானே என்று எம்பெருமானுக்காக உள்ளமெல்லாம் உருகுகின்றான். இந்த நிலை கழியறது. அப்ப பெருமாள் படகு பொழுது விடுகிறது, படகு கொண்டு வரும்படியாக பணிக்க குகன் அப்ப சொல்றான், பெருமானே, என்னை சார்ந்த வேடர்கள் அனைவரும் உம்முடைய திருவடி கைங்கரியத்தில் ஈடுபாட்டையே பெரிதும் உவந்து விரும்புகின்றார்கள். நீங்கள் தங்க வேண்டியது காடு என்றால் நாம் இருக்கும் இடம் காடுதான். ஆகையாலே இங்கிருந்து நீர் வேறு எங்கும் போக வேண்டாம், எங்கள் காட்டிலேயே 14 ஆண்டுகள் அல்ல உமது திருவுள்ளம் மகிழும் வரையிலும் உறைந்திருக்க வேண்டுகிறேன். உணவுக்கு என்ன பண்ணுவது என்று கவலைப்படாதே, தேனுள தினையுண்டாம் தேவரும் நுகர்தற்காம் ஊருள துணை நாயேம் உயிருள. என்ன பேசுறான்? தேன் இருக்கிறது, தினைமாயிருக்கிறது, உமக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்ய இந்த நாய்கள் இருக்கின்றன. நாயடியேன்னு சொல்றான். நாயின்னு நாம சம்சாரிகள் ஏன் சொல்லிக்கிறோம்னா, நாய்க்கு உண்டான ஒரு குணம் என்ன தெரியுமா? இந்த எலும்பு இருக்கு பாருங்க, அத நாய் கவ்விக்கும், அதைத்தான் கடிக்கும். கடிச்சா அந்த பல்லு ஈருல அந்த எலும்பு குத்தி ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை சுவைச்சு பார்க்கும். ஆஹா, எலும்பு எவ்வளவு சுவையாக இருக்கிறது, அது இதனுடைய ஈரையே பெயர்த்து அதன் சுவையை தருகிறது. ஆனாலும் அந்த நாய் எலும்பு சுவை என்று கருதுவது போல இந்த சம்சாரம் நம்மை அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் சுகம் இருக்கிறது என்று கருதி அதிலேயே மூழ்கி சாகுறோமே. ஆகையால் சம்சாரிகள் நாய்க்கு சமம். நாயடியோங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. என்ன தெரியுமா? உலகத்தில் பகவானால படைக்கப்பட்ட பிராணிகளுக்குள்ளே இந்த நாய் ஒன்றுக்கு தான் ஒரு குணம் உண்டு. என்ன குணம் தெரியுமா? நன்றி, உயர்ந்த குணம்னா அது அப்புறம் பேசுவோம். தாழ்ந்ததை சொல்றேன். மென்று தின்றதை கீழே உமிழும், உமிழ்ந்ததை மறுபடியும் தின்னும். நாய்க்கு தான் உண்டு, நாம அதை செய்ய மாட்டோம். எதனால சொல்றோம்? ராமாயண உபன்யாசம் கேட்கிற போது இனிமே இந்த சாம்சாரிக போகங்கள்லாம் நமக்கு கூடாதுன்னு உமிழ்ந்துடுவோம். வெளியில போச்சா மறுபடியும் எடுத்துட்டு போறோம் இல்லையா? அதனால்தான் நாய் அடியோ என்று நமக்கு பெயர். பெருமானே, இங்கேயே தங்கலாம்ங்கிறான் பெருமான். குகப்பெருமானே, அது நியாயமல்ல. நான் கானகம் போய்விட்டு திரும்பி வருகையிலே தேவரீருடைய சிங்கிவேரபுரத்திலே ஒரு நாள் தங்குகிறோம் என்று பெருமான் வாக்களித்த பிறகு படகில் ஏறி பரத்வாஜமா முனிவனை சேவித்து சித்திரகூடமலையிலே சென்று பெருமாள் தங்குகிறார். தங்கித்தான் இன்னைக்கு 7 நாள் ஆச்சு. அதுக்குள்ள இங்க அயோத்திக்கு வருவோம். அமைச்சர்கள் எல்லாம் ஒன்றாக கூடுகிறார்கள். எவ்வளவு மந்திரிகள் இருந்து ஆண்டாலும் அந்த ராஜ்யம் உருப்படாது. பெயரளவுக்காவது ஒரு மன்னன் இருக்க வேணும் இல்லையா? இஸ்பேடு ஆஸ் கிடைச்சுடுத்து, இஸ்பேடு குவீன் கிடைச்சுடுத்து, என்ன கிடைச்ச என்ன பிரயோஜனம்? நடுவில் என்ன வேணும்? 3 சீட்டுக்கா இருந்தாலும் அதான், ரம்மிக்கா இருந்தாலும் இதெல்லாம் தெரியுமா? நான் 52 ஆட்டமும் தெரியும் அடியனுக்கு. ஆனா ஆடமாட்டோம். தெரிஞ்சு வச்சு சோழ நாட்டில்
கல்யாண பத்திரிகை எழுதினோட பருப்பு எழுதினோட சீட்டுக்கிட்டு தான் எழுதுவானுங்க. இப்படியே நாசமா போன குடும்பங்கள். அரசன் இல்லாத நாடு நல்லபடி ஆகாது. வசிஷ்டா, உடனே இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர்களிலே யாரையாவது மன்னராக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். உடனே வசிஷ்ட பகவான் 4 தூதர்களை அனுப்புகிறான். இங்க கேகய நாடு செல்லுங்கள், இங்கே நடந்த செய்தி எதையும் சொல்லாமல் பரதனை உடனே தசரதன் பார்க்க விரும்புகிறான் என்று சொல்லி அழைத்து வாருங்கள். அனுப்ப தூதர்கள் போகிறார்கள். பரதாழ்வானையும் சத்ருக்னாழ்வானையும் எழுந்துருளப் பண்ணி கொண்டு வருகிறார்கள். கோசல நாட்டிலே நுழையும் பொழுது அந்த நாடு எப்படி இருந்தது? ஏறு துறந்தன வயல் இளமைந்தர்கோள் தார் துறந்தன தந்தலை நெல்லினும் நீர் துறந்தன தாமரை நீட்டன பார் துறந்தனள் பங்கைய செல்வியே. அந்த அயோத்தி மாநகரம் எப்படி இருக்கு? ராமனை பிரிந்திருக்கின்ற காரணத்தாலே எந்த உழவனும் வயல்வெளியிலே வேலை செய்ய போகவில்லை. ராமன்னா அவ்வளவு அன்பு. கம்யூனிஸ்டும் அன்பா இருந்தான், காங்கிரஸும் அன்பா இருந்தான், எல்லாரையும் சொந்த ஜனதா, இந்த மக்கள் சொல்றேன், அவளும் அன்பா இருந்தாங்க. இப்படி தொழிலாளர்கள் முதலாளிகள் என்ற வேறுபாடற எல்லாரையும் தன்னகப்படுத்திக் கொண்டவன் அல்லவா ஸ்ரீராமபிரான். நாடு ஸ்மசானம் போல் கிடக்கிறது. பரதனை பார்த்தவாள்லாம் முகத்தை திருப்பிக்கிறா. பரதன் என்ன காரணம்னு தெரியல, நேர ஓடுகிறான் தந்தையை பார்க்க. தந்தையினுடைய அரண்மனையிலே அவர் இல்லை. அவர் இல்லை என்ற உடனே தாய் கைகேயினுடைய பள்ளியறைக்கு போகிறான். அங்க தசரதனுக்கு கூவியாச்சுன்னு அவனுக்கு தெரியுமா? அங்க போனவன் தகப்பனை காணவில்லை என்ற உடனே கைகேயி மாதாவினுடைய திருவடியிலே பணிந்து கேட்கிறான். சூன்யோயம் ஜயனீயஸ்தே பரியங்கோ ஹேமபூஷிதகா நகாயமித்வாகு ஜனகா பிரதிஷ்டகா பிரதிபாதிமா. அம்மா, தேவரீருடைய பொன்னால் வேயப்பட்ட படுக்கை தகப்பனார் இல்லாமல் காலியாக இருக்கிறதே. காரணம் என்ன? இக்ஷ்வாகு குலத்திலே பிறந்தவர்கள் ஒருவருடைய முகத்திலாவது மகிழ்ச்சியின் குறிகள் தென்படவில்லையே. காரணம் என்ன? அம்மா, ராஜாபவதி பூயிஷ்டம் இகம்பாயா நிவேசனே. அரண்மனையிலே இல்லாததால் தன் தந்தையார் இங்குதான் இருப்பார் என்று நிறைவான நம்பிக்கையோடு வந்தேன். அவரை காணவில்லையே. தாயே, தந்தை எங்கே? தகப்பனார் போயிட்டார். பையன் துபாயிலேருந்து வரான். வந்த உடனே அந்த பையன் வீட்டு வாசல்ல வந்த உடனே போய் கட்டிட்டு, ஐயோ அப்பா நம்ம எல்லாம் மோசம் பண்ணிட்டு போயிட்டாரா. ஒரு மோசமும் பண்ணல. அவன் இருந்த வரைக்கும் இவதான் மோசம் பண்றா. இருந்தாலும் மோசம் பண்ணிட்டு போயிட்டாரா. கட்டிட்டு அழுவாடணும். அந்த கொஞ்ச நாளைக்காவது இருக்குமோ, அது உலக முறைமை. கைகேயி கொஞ்சம் கூட வருந்தல்ல. என்ன சொன்னா, யாகதிகி சர்வபூதானான் தாம் கதிம் தே பிதாகதான. உலகத்துல பிறந்தவள்லாம் கடைசியில எங்க போவாளோ அங்க உங்க அப்பா போயிட்டாள். எவ்வளவு அமெரிக்கையா சொல்றா. பரதன் இதை தகப்பனார் இறந்து விட்டார் என்று கேட்ட அளவிலே இவன் வருந்துகின்றான். தசரத மகாராஜனை நினைத்து புலம்புகின்றான். அந்த புலம்பல்கள் எல்லாம் இப்போது நாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அதுக்கப்புறம் தரையில விழுந்து புரடுறான பரதன். அவனை பார்த்தா கைகேயி, கவனியோ, உத்திஷ்ட உத்திஷ்ட ஜிம்சேஷ ராஜன் அத்ரமகாயசாகா त्वद्विदानगि सोजन्ति சந்தகா சதசி சம்மதாக. அற்புதமா பேசுறாய். எழுந்துரு எழுந்துரு, ஏன் தரையிலே புரளுகிறாய்? மகாராஜா பரதனே. என்ன கூப்பிட்டா?
ராஜன். மகாராஜா பரதனே, உன்னை போன்று சாதுக்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் இப்படி வருந்த மாட்டார்கள். பரதாழ்வானுக்கு தகப்பனார் இறந்த செய்தியை விட தன்னை இவள் மகாராஜாவேன்னு கூட்டது ஈயத்த காட்சி காதல ஊற்றின மாதிரி இருந்தது. ராமனுக்கு தாசனாக தன்னை கருதி இருக்கிற இந்த மகானுபாவனிடத்தில் அரசுரிமை என்ற சுவாதந்திரத்தை ஏறிட்டு பரதனுடைய ஆத்மாவையே அழிக்க பார்க்கிறாள் இவள் இல்லையா? அடியேன் அப்படிங்கிற நான்ங்கிறது பகவானுடைய மாயையால் வருகிறது. பகவானுடைய மாயை எப்பொழுது கடக்கலாம், எப்படி கடக்கலாம்? எப்பொழுதும் கடக்க முடியாது, எந்த விதத்திலும் கடக்க முடியாது. இப்ப கடக்கவே முடியாதா? முடியும். மாமேவையே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதேன்னு கண்ணனம் பெருமான். என்னுடைய திருவடிகளையே எவன் பற்றுகிறானோ அவன் மாயையை கடந்து விடுகிறான். ஆச்சாரியன் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு சிஷ்யன் கேட்கிறான், மாயையை கடப்பதற்கு பகவான் எதற்கு? நாமே கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முதலான முயற்சிகளாலே கடந்துவிட முடியாதான்னு கேட்டான். அப்பா, காவேரி கரைக்கு போ, அங்க கொய்யா தோப்பு இருக்கு. அந்த கொய்யா மரங்கள்ல தூக்கணாங்குருவி கூடு கட்டிருக்கும். அந்த கூட்டை அது எங்கு கட்ட தொடங்கிட்டு எங்கு முடித்தது என்று அறிந்து வா. தூக்கணாங்குருவி கூடு பார்த்திருக்கல? சில பேர் பிராமணால், சில பிராமணால் பூனல் போல எங்க பார்த்தாலும் முடிச்சா இருக்கும். எது ஆரம்பம் முடிச்சு எது இறுதி முடிச்சுன்னு ஆறு கண்டுபிடிக்கிறது? இவனால முடியல. திரும்பி வந்துட்டான் சுவாமி. மாயையை கடப்பதற்கும் குருவி கூட்டை ஆராய்வதற்கும் என்ன சம்பந்தம்னா, அட பைத்தியக்கார, ஒரு குருவி ஒன்னை விட பலத்துல குறைஞ்சது. அது கட்டின கூட்டை அவிழ்க்க தெரியாதனி சர்வசக்தியான பரமாத்மா உன்னுடைய கர்மானுகுணமாக பிணைத்த மாயை என்ற பிணையலை போக்க உன்னால் போமோ? புரியுதா? அவன் திருவடியை தவிர கதி கிடையாது. அவன் நம்ம விலக்கினால் அவன் திருவடிதான் இல்லையா? தருதுயரம் தடாயே உன் சரணல்லால் சரணில்லை, விரைகுழுவு மலர்பொழில் சூழ் வித்துவ கோட்டம்மானே, அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்று இருந்தேனே என்றார் குலசேகர பெருமாள். இதெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்க முடியல, என்னால டைம் இல்லை. எழுந்திருந்தான். அம்மா, என்னை தூதர்கள் வந்து அழைத்த உடனே தசரத மகாராஜா ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண விரும்புகிறார் அல்லது ஏதோ வேள்வி செய்ய ஏற்பாடு செய்கிறார் என்ற கருத்தினாலே சந்தோஷத்தோட வந்தேன். இங்க தகப்பனார் போயிருக்கார், போட்டும் தாயே, எனக்கு தாயும் தகப்பனும் தெய்வமும் தமையனும் ராமன் அல்லவா? அவன் திருவடியிலே என் தலையை வைத்தால் அல்லது துயர் போகாது. அவர் எங்கே? எண்ணம். அவன் மரவுரி ஆடை உடுத்து சீதையோடும் இலக்குவனோடும் கூடினவனாக காட்டுக்கு போய்விட்டான். உடனே பரதன் கேட்கிறான், அம்மா, நம்முடைய நாட்டிலே எந்த குற்றவாளியை நாடு கடத்துவது வழக்கம் தெரியுமா? ஒரு பார்ப்பானுடைய செல்வத்தை கொள்ளையடித்தவன் இப்ப கொள்ளையடிச்சான்னா அவனுக்கு பறிச்சு கொடுப்பான். புரியுதா? அப்ப பெரும் குற்றமாக கருதப்பட்ட காலம். அப்ப பிராமணனும் இருந்தான். புரியுதா? பிராமணனுடைய செல்வத்தை அபகரித்தவன், பெருத்த ஏழையினுடைய கப்பறையில் கிடக்கிற சில்லறையை திருடுகிறவன், அடுத்தவனுடைய மனைவியை காதலோடு நோக்குகிறவன். இந்த மூவரும் காட்டிற்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள் கோசல நாட்டிலே. என் அண்ணா எந்த பிராமணனை துன்புறுத்தினான்,
எந்த ஏழையை ஓட்டாண்டியாக்கினான்? யாருடைய மனைவியை காதலுடன் நோக்கினான்? கைகேயி சொல்றான், பரதா நீ ராமனை பத்தி என் எதிர எதை வேணா சொல்லு, ஆனா அடுத்தவன் மனையாளை ராமன் காதல் நோக்குடன் பார்த்தானான்னு கூட கேட்காத. ஏன்னா நராம பரதாரான்மை சற்றுத்யாம் அபிபஷ்யதி. கைகேயே சொல்றான், ராமன் பிறத்தியான் மனைவியை கண்ணாலும் காண மாட்டான் என்றால் கருத்தால் காண்பானா? சூர்பனக வரா பின்னால சும்மா அப்படி அழகுன்னு அவ்வளவு அழகா வந்து நிக்கிற ராமன் கிட்ட காதல் வச்சனங்கள்லாம் பேசுற. எல்லாம் ஆன பிறகு என்ன சொல்ற தெரியுமா? பாரியா ரூபேன பஷ்யமான்னா, ராமா உன் பார்வை சரியில்லை, ஒரு மனைவியை பார்ப்பது போல் என்னை பார்க்க கூடாதான்னா. அப்ப ராமன் அவளை தாயை போல் நோக்கினான், தங்கையை போல் நோக்கினான் என்பதுதான் தெரிகிறதே தவிர தாரமாக நோக்கினான் அல்லன் என்ற ராமனுடைய குணம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது அல்லவா? ஸ்ரீராமாயணம் ஒரு அரிய பொக்கிஷம். அதை தோண்ட தோண்ட கருத்து கருவூலங்கள் கிளம்பிக் கொண்டே இருக்கும். ஆனால் ஆள் இல்லையே. குழந்தாய், நீ சொன்ன எந்த குற்றமும் இல்லை. ஆனால் ராமன் ஏன் கானகம் போனான் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாக்கினால் வரந்தர கொண்டு மைந்தனை வனத்திடை போக்கினேன், போக்கி இப்பாகலாம் உனக்கு ஆக்கினேன், அவனது பொறுக்கலாமையால் நீக்கினான் தன்னுயிர் நேமிகந்து என்றாய். வாக்கினால் வரந்தர கொண்டு நான் கேட்ட 2 வரங்களை மன்னன் தன்னுடைய வாயினாலே தருவதாக எனக்கு வாக்களித்தானே. அந்த வரத்திலே ஒரு வரத்தினாலே ராமனே காட்டுக்கு அனுப்பி இந்த பாரெல்லாம் உனக்கு ஆக்கினேன். அந்த ராமனுடைய பிரிவு பொறுக்க மாட்டாமையாலே நேமி வேந்து தன் உயிர் நீக்கினான். அழகா சொல்லிட்டான். பரதனுக்கு மகா கோபம். கிண்ணு காரியம் மதஸ்யேக மம ராஜ்யேன சோஜதக விஹீனஸ்யாத பித்ராஜா ப்ராத்ரா பித்ருசமேனஜ. தாயே, காரியத்தை கெடுத்து விட்டீர். தகப்பனையும் இழந்தேன், தகப்பனுக்கு சமமான தமையனையும் பிரிந்த பிறகு இந்த அரசினால் எனக்கு என்ன லாபம்? துக்கே துக்கமகரோகோ. நீ துயருக்கு மேல் துயரத்தை எனக்கு வளைத்து விட்டாய், புண்ணில் புளி பெய்து விட்டாய். தாயே, ஒன்னு நினைக்கிறேன், இந்த இச்சுமாகு குலத்தினுடைய அழிவுக்காகவே பிரளய கால ராத்திரி தான் கைகேயி வேஷத்தில் வந்திருக்கிறதோ என்று நான் கருதுகிறேன். ஐயோ, தணலை மடியில் கட்டிக் கொண்டால் அது சுட்டுவிடும் என்பது அறியாதபடி தசரத மகாராஜா உன்னை மடியில் வைத்து கொஞ்சினாரே, அவரையே சுட்டு விட்டாயே பாவி. உனக்கு இந்த புத்தி வராதே. எப்படி வந்தது? அப்புறம் சொல்றான், குறிச்சிரவி அது தோழி ஜனத காட்டே மம்மையரே மோகி पेड़ काट तई पालन सींचा मी नदियन बारी उलीचा। कह गई, तुमने क्या काम किया? सोचना रोचना होकर काम की थी? नहीं, तुमने क्या वर मांगी? राम के बिना भरत को जीवितवंत करने की इच्छा में है। पेड़ को काट कर फलाने को सींचने का प्रयत्न करती हो, तालाब के सबके सब सींच कर उसमें मछली को बहाने की प्रयत्न करती हो। हिंदी यदि मालूम हो तो मैं तुलसीदास के रसनाई पद्यों को हिंदी में ही बयान करने के लिए तैयार हूं, लेकिन तमिलनाडु में जो बसते हैं वो जब मैं हिंदी बोलने के लिए अपना मुख खोलता हूं
तो गुर गुर को देखते हैं, इसलिए डर होकर मैं अपनी तमिल में बोलता हूं. யாம் இந்தி மொழியிலே அருமையான காப்பியங்களை உங்களுக்கு தந்திடலாம் என்று நாவு திறந்திடும் போது நீங்கள் கண்ணை உறுத்து உறுத்து பார்க்கின்ற அச்சத்தினாலே யாம் எல்லாரும் அறிந்த செந்தமிழிலேயே செப்புவோம் என்று செப்பினோம். அதுக்கு அர்த்தம் தெரியணுமோ? என்ன சொல்ற? அடி கைகையே, இந்த குலப்பழியை எனக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் உமக்கு இருந்திருக்குமானால் நான் பிறந்த அன்றே என்னை நீ கொண்டிருக்கலாமே. இவ்வளவு நாள் எதற்காக வளர்த்தாய்? ராமனை பிரிந்து பரதன் இன்ப வாழ்வு வாழ்வான் என்று கருதினாயா? கைகையே, மரத்தை வேரோடு வெட்டிவிட்டு இலையை வளர்க்க விரும்புகிறாய். குளத்தில் உள்ள நீரை எல்லாம் வற்றச் செய்துவிட்டு அதிலே மீனை வளர்க்க விரும்புகிறாய். ராமன் என்ற ஆணி வேர் இல்லாமல் பரதன் என்ற இலை வாடாமல் வாழுமா? ராமன் என்ற நீர்ப்பசை இல்லாமல் பரதன் என்ற மீன் வாழுமா? அடி கைகை, அஞ்ச பஞ்சு தசரத் ஜனகு राम लग्न सो बाई जननी तू जननी सभी बीज कच बरती काई. படைப்பு கடவுளான நான்முக புத்தேள் எனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக தந்தான். உலகத்திலேயே சிறந்த குலம் உதயசூரியன் குலம். அந்த குலத்தில் எனக்கு பிறவியை தந்தான். சம்பரனையே போரில் தலை தொலைத்த தசரதனையே எனக்கு தகப்பனாக தந்தான். சாட்சாத் இறைவனுடைய அவதாரமான ராமனையே எனக்கு தமையனாக தந்தான். நல்லோனும் தூயோனுமான இலக்குவனையே எனக்கு தம்பியாக தந்தான். இப்படி எல்லாம் சிறப்பாக செய்துவிட்ட படைப்பு கடவுள் உன்னை தாயாக தந்து விட்டானே. அடி கையே, பிரம்மா மேல் குற்றமில்லை. பெண்களின் மனத்து ஆழத்திலே இருக்கின்ற தீய கருத்துக்களை ஆர் ஊன்றி ஆய்ந்து அறியவல்லார். துளசிதாஸ் சொல்றான், ஆராலும் அதை சொல்ல முடியாது. திட்டா, ரொம்ப அழகா திட்டா. நோயீரல்லீர் நும் கணவன் உயிருண்டீர் பேயீரே நீர் இன்னம் இருக்க பெறுவீரே மாயீர் மாயாவன் படி தந்தீர் முலை தந்தீர் தாயீரே நீர் இன்னம் எனக்கன் தருவீரே. அடி கையை, ஒரு மனுஷன் சாகணும்னா வியாதியால சாகுவான். தசரதன் செத்து போட்டான்னு அவனை பற்றிய வியாதியோனி என்று எண்ணினேன். இல்லை, ஏன்னா வியாதிங்கிறது ஒருத்தன் சாகரிச்சு அந்த வியாதியை அவனோட செத்து போடும். ஆனா தசரதன் செத்த பிறகு நீர் உயிரோட இருக்கீர். ஆகையினாலே நோயீரல் நீர். ஆனா உன் கணவன் உயிர் உண்டு. உங்க ஆத்துக்கார் உயிரை சாப்பிட்ட. உயிரை சாப்பிடுறது ஒரே ஒரு ஜாதி தான், பேயீரே நீர். அது கூட மரியாதை தவறல பத்தினா. தாயீர் பேயீர் பேயீரே நீர். எனக்கு தாயாக வாய்த்து என்னெல்லாம் செஞ்சீர் தெரியுமா? சாகாமல் இருக்கிறீர். உலகு அழிந்தாலும் அழியாத பழியை முதல்வனான எனக்கு தேடி தந்திருக்கிறீர். அது கூட சகித்துக் கொள்ளலாம். உம்முடைய பாலை புகட்டினீரே பாவி. மாயா வன்பழி தந்தீர் முலை தந்தீர் என்றும் பொய்யா மன்னனை வாயால் உயிரோடும் தின்றும் தீரா வன்பழி கொண்டும் திருவெய்தி என்றும் நீரே வாழவு வந்தீரவனேக கன்றும் தாயும் போல்வன கண்டும் கழியீரே. அடி கைகை, ஒரு நாளும் வாயிலே பொய்யே வராத தசரதமா மன்னவனை வரங்கேட்டு அவனை தின்றும் தீராத
கொடிய பழியை தேடிக்கொண்டும் இந்த ராஜ்யஸ்வரியத்தை பெற்றீர், என்றும் நீர் ஒருத்தியே வாழ விரும்பினீர். ஐயோ, ராமனன்று கானகம் போகும் பொழுது கன்றை இழந்த தலைநாகு போல தசரத மாமன்னன் கதறி இருப்பானே, அதை கேட்டும் கூட மனம் இறங்காத நீ பெண்ணோ பேயோ? அடிகைகை இறந்தான் எந்தை நீண்ட வரத்துக்கு ஈவண்ண அறந்தான் நீரென்று அன்னவமைந்த நரசெல்லாம் துறந்தான் தாயின் சூழ்ச்சி ஞாலம் அவனோடும் பிறந்தான் ஆண்டான் என்னும் நீர் என்னால் பெறலாமே. கைகை, எங்க அப்பா தசரதன் கொடுத்த வரம் பழுதுபடக்கூடாது என்பதற்காக தந்தைய உயிரையே கொடுத்து வாக்கு காப்பாற்றினான். அவனுடைய மூத்த மகனும் பித்ருவாக்கிய பரிபாலனமே பரம்பரையாக வருகிற தர்மம் என்று கருதி அவன் காணேகினான். அவன் தம்பினான். தாயின் சூழ்ச்சியினாலே கோசல சாம்ராஜ்ய செல்வத்தை பெற்று பரதன் ஆண்டான் என்று உலகோர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை கிடைத்தற்கரியதல்லவா? அது எனக்கு கிடைத்து விட்டது. அடிப்பாவி, அங்கே கானகத்திலே பெருமாள் காய் உண்பார், வேர் உண்பார். அதை உண்பதற்காவது ஒரு வெள்ளி தட்டு இருக்கிறதா? பிச்சைக்காரன் போல இப்படி சாப்பிடுவான். அப்படி இருக்க நல்ல செம்பாரிசியில அக்கார வடிசில் பண்ணி தங்க வட்டிவிலே நான் தின்பேன் என்று கருதினாயோ பாவி. அக்கார வடிசில்னா எப்படி பண்ணு தெரியுமா? இப்படி தின்னு கட்டவன் தான் வைஷ்ணவன். சோறு இருக்கு பாருங்க, அது மேல நெய்ய தடவுறது இல்லை, நெய்ப்பானிக்குள்ள சோத்தை தாடணும். அதான் அக்கார வடிசல். அதனாலதான் கொலஸ்ட்ரால் வந்து அவன் ஹார்ட் அட்டாக். ஸ்ரீரங்கத்தில் நான் அப்படி தின்னுதான் வந்தது எனக்கு. உள்ளதான் என்னையே பொறுத்தியார சொன்னா கஷ்டப்படுவேன், என்னையே சொல்லிவிட்டா. உலங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து அவ பால் சோறு மூட, பால் சோறு இருக்கிற இடம் தெரியாமல் நெய் மூட வேணுமாம். பாற்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார். இப்ப எல்லாரும் திருப்பாவை சொல்றான். என்ன சொல்றா? திருவாய்ப்பாடியில் இருக்கிற நெய்யான அப்படின்னாலே அதுவும் மூட நெய்ங்கிறான். பால் சோறு மூட நெய் பெய்து. இதை கேட்டு ஆகா அபாரமான அர்த்தம். யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. திருப்பாவை காலட்சேப கிரந்தம். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். ஐயைந்தும் அறியாத மானுடரை இவ்வையம் சுமப்பது வம்பு அல்லவா? வேதம் அனைத்துக்கும் வேதம் தமிழ் செய்த சடகோபன். இது வேதம் அனைத்துக்கும் வித்து ஆண்டாள் தமிழ். நாச்சியார் திருமொழியை விட அகப்பொருள் இலக்கணம் வேறு எங்கு இருக்கிறது? நற்றமிழர்களே, கொஞ்சம் ஆய்ந்து பாருங்கள். நாச்சியார் திருமொழி 143 பாட்டையும் ஆராய்ந்து பார்த்தால் திருவிருத்தம், திருக்கோவையார், நாச்சியார் திருமொழி 3 நம்பி அகப்பொருள் 4 எல்லாம் இலக்கணம் படிச்சவன்ட்ட சொல்லணும். இருக்கட்டும். பாரோர் கொள்ளார் யானுயிர் பேணி பழி பூணேன், தீராது ஒன்றாலும் பழி ஊரில் திருநில்லாய் ஆரோடு எண்ணிற்று ஆறுரை தந்தார் அறமெல்லாம் வேரோடும் கேடாக முடித்து என் வினை என் விளைவித்தீர். கையை, நீ ரொம்ப நல்லவள், ராமனிடத்துல ரொம்ப பிரியம் உள்ளவள். நீயாக இந்த காரியம் பண்ணிருக்க மாட்டேன். ஆரோ உனக்கு துர்புத்தி போதிச்சிருக்கா? அது ஆறுன்னு சொல்லுன்னா கை கைட்டு அது ஒண்ணுதான். அரசியல்ல இருந்தா கூட காட்டி கொடுக்கல.
கூலியை காட்டி கொடுக்கல. அரசியலுக்கு வர்றது தப்பு இல்லை, காட்டி கொடுக்காத இருக்கணும். என்ன பண்றது? கைகாயி, எப்பொழுது எம்பெருமான் ராமனுக்கு தீங்கு விளைத்தாயோ அப்பொழுதே உனக்கும் எனக்கும் இருந்த உறவு அருந்து விட்டது. நீ என் தாயுமல்ல, நான் உன் மகனும் அல்ல அப்படின்னா நேர கோசலையார் திருமாளிகைக்கு ஓடுகிறான். வாசல்லே நிற்கிறான். வா பரதா, கேகய நாட்டில் இருந்து கொண்டு தாய்க்கு ரகசியமாக கடிதம் எழுதி என் மகனுடைய ராஜ்யத்தை பறித்துக் கொண்ட பரதா வா. வெந்த புண்ணிலே வேலிடுகிறாள். ஓன்னு கதறான். கௌசல்யை திருவடியில விழறான். ஸ்ரீராமன் காணேகுவதற்கு தான் எந்த விதத்திலும் காரணம் அல்லன் என்பதை விளக்குகிறான். அப்புறம் உறுதிமொழியும் சொல்றான். சில பாபிகளை சொல்லி ராமன் காணேகுவதற்கு யான் காரணமாக இருந்திருப்பேன், ஆமாயின் இன்னோர் புகு நரகு என்னதாகுக. இன்னவர்கள் புகுகின்ற நரகத்தில் நான் புக கடவேனாக. இப்ப அந்த பாபிகள்லாம் வால்மீகியும் சொல்றார், கம்பனும் சொல்றார், துளசியும் சொல்றார். அந்த லிஸ்ட்ல நாம எங்க வரோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? பிரேஷ்யம் பாபீயதாம் யாது சூரியம் ஜப்பதிமேவது ஹந்து பாதேனகாம் சுப்தாம் யஸ்யார்யோ அனுமதே கதஹா. ராமன் கானகம் போக நான் காரணமாக இருந்திருப்பேனானால் பாவிகளுக்கு வேலைக்காரன் ஆவேனாக, ஈயா லோபிக்கு வேலைக்காரனாக ஆவேனாக. கருமி பயலுக்கு வேலைக்காரனா போய் சேர்றதை விட பாப்போம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அடுத்தது, சூரியன் உதிக்கின்ற நேரத்திலே கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டே மூத்திர விசர்ஜனம் பண்ணுகிற பாவிக்கு எந்த நரகமோ, மூன்றாவதாக உறங்கிக் கொண்டிருக்கிற பசுவை காலால் எட்டி உதைத்து விட்டு செல்லுகிற பாவிக்கு எந்த நரகமோ. அப்புறம் சொல்றான், ஒரு வேலைக்காரனிடத்திலே இடுப்பொடிய வேலை வாங்கி கொண்டு சரியாக கூலி தராத முதலாளிக்கு எந்த நரகமோ, நிறைந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டு முதலாளிக்கு ஒழுங்காக வேலை செய்யாத ஊழியனுக்கு எந்த நரகமோ. ரெண்டு பேர் பக்கத்திலையும் பேசியிருக்காங்க. அப்புறம் முக்கியமா ஒண்ணு சொல்றேன், என்னன்னா அடுத்தவன் மனையாளை விரும்புகின்ற பாவிக்கு எந்த நரகமும். இதான் முக்கியமான நரகமா சொல்ற. தர்மதாரான் பரித்யஜ்ய பரதாரான் நிஷேவதாம். திருமங்கை ஆழ்வார் ஒரு அழகான